Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to Naveenas Time Tips. இன்னைக்கு நீங்க பார்க்க இருக்கிறது day 3 and the last video of our NUWARA ELIYA trip. So நீங்க இந்த வீடியோ பார்க்க ரெடியாண்டா? Let's begin. ஃப்ரெண்ட் அதே கூட்டிட்டு விக்டோரியா பார்க் போறோம் நாங்க. ஒரு கிலோல எத்தனை காய் மாதிரி வரும்? நம்ம 4 கிலோ மாதிரி வரும். So finally day 3 மகன் இந்த சத்தத்தை கொஞ்சம் குறை டீ பார்த்துட்டு லாயண்டா. ஸோ டே 3 ஃபைனலி இன்றைக்கு வந்து பெருசாக பிளான் ஒன்றும் இல்லை. காலைல வந்து மிஸ்ஸான ஏதாச்சும் கண்டுபட்ட எங்கேயாச்சும் போயிடுமான மாதிரி வெதர் இருந்து அப்படின்னா போயிட்டு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். ஸோ பெரும்பிரிக்கிற ரெஸ்ட்லாம் நான் பாத்ரூமில் ரயானை வந்து நான் குயிக்காக ஃப்ரெஷ்ஷாக்கி உடுப்பு மாற்றணும் அண்ட் நானும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் நல்லா மாற்றி எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு வீடியோ தொடங்கும். இதுதான் நாங்கள் செகண்ட் நைட் தங்கியிருந்த ரூம். ஹில் ப்ரைட் சிட்டி ஹோட்டலுண்டு ஒரு குயிக் உங்களுக்கு வந்து டூர் எடுக்கிறத விட அப்படியே சுற்றி காட்டிடுறேன். நாங்கள் சில டைமில் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் வந்து எடுக்கணும் அப்படின்னா டவுன்லேருந்து உள்ளுக்கு மாதிரி தான் கிடைக்கும்ன்ற. பட் இவங்க வந்து இருக்கிறது ஆல்மோஸ்ட் டவுனில் தான் அண்ட் உங்களுக்கு வந்து சார்ஜஸும் ரீசனபிளாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக போனாலும் கூட இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற டபுள் ரூம் உங்களுக்கு வந்து ஃபேமிலி ரூமுக்கும் கூட பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து இவங்களோட சார்ஜஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாக இருக்கும். கீழே கொடுத்துட்டு போமா நாங்கள் ஓகே சரி வாங்க. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன்னா ரூமில். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் கீழே போகிறோம். நல்ல விஷயம் என்னென்னா நேற்று சாப்பிட்ட எதுவுமே வந்து இவங்களோட புஃபேல இருக்கல, எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வேறு வேறு ஐட்டம்ஸ் தான் இவங்களும் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ ஐம் ஹாப்பி. நான் போட புள்ளை தான் தீர்த்து அப்புறம் போட்டுனா ஓகே. நான் என்ன எடுத்திருக்கிறேன் சொல்ல இட்லி எடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு சாம்பார் மாதிரி தந்திருக்கிறேன். இது வந்து மீன் வந்து பரட்டினப்பில் ஒரு கறி ஒன்று எனக்கு தெரியும். இது வந்து பருப்பு தெரியும். சோப்பன் சோறு எடுத்துனேன் இன்றைக்கி. நேற்று நான் திங்கள்ல இதெல்லாம். இது வந்து தேங்காய் சாம்பல், கோழிக்கறி, கொஞ்சம் ஆனை மூட்டி கொண்டு இடியாப்பம் இதெல்லாம் இப்போ 15 அடிக்கிறோம். மம்மிக்கு வீடியோ பாரு. பாப்பா மாதிரி ஓட்டுறோம் போமா. நாங்கள் விட்டு போமா இல்லைப்பா இங்கே போ. அப்போ என்ன செய்ய போவாம. ஸோ ஹோட்டல்லேருந்து வெளியே வந்துட்டு வெளியே கொஞ்சம் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல இவரை வந்து பார்க்கு கொஞ்சம் கூட்டு போன வச்சுருக்கேன். இன்றைக்கி விக்டோரியா பார்க்கு ஃபுல்லாக இருக்குது. விக்டோரியா பார்க் வா வா வா. மழை பெய்யுது தூரலாம். எங்க போற ரஸ்லானா? நாங்கள் நூறலியில் மொத்தமாகவே 3 நாள் இருக்கிற பிளானில் தான் வந்துருந்தேன். பட் நாங்கள் திரும்பி போகிற இந்த கடைசி நாள் தான் நீங்கள் வெதரெல்லாம் செட்டில் ஆகி அப்படியே மழை நின்று கொஞ்சம் வானமெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி பனிமூட்டம் எதுவும் இல்லாமல் கிளியராக இருக்கிறேன். பட் வாட் டு டூ, எங்களுக்கு வந்து சாய்ஸ் இல்லை. இப்போ இன்றைக்கு எப்படியுமே நாங்கள் திரும்பி போகணும். இப்போ நல்ல விஷயம் என்னென்னா நாங்கள் போகிறதுக்கு முதல்ல கொஞ்சம் மாதிரி தெளிவானபடியால் பிள்ளைய வந்து பார்க்க சரி எங்களுக்கு கூப்பிட்டு போயிடுமான. விக்டோரியா கார்டன் நாங்கள் பெருசாக போட்டுக்கிறேன்.
நாங்கள் வேறு எந்த பார்க்கும் போகாமல் விக்டோரியா பார்க் போவோம்னு நினச்சது வந்து இதுக்குள்ளே இருக்கிற சில்ட்ரன் பார்க்குக்காக. ஸோ ரயானை கொஞ்சம் நேரம் விளையாட விடும் அந்த மாதிரி நினச்சி தான் போனேன். ஆனால் 2 நாளாக பெய்ஞ்ச மழையில் அதுக்குள்ளே ஃபுல்லாக சேரும் எல்லாம் நனைஞ்சு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே ஒரு புல்லை கூட இல்லை. நாங்களும் வந்து ரயானை கூட்டிக்கிட்டு போகல, சும்மா பார்க்கல அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து ஏன் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பி வந்துட்டேன். Ryan தூக்கம் வரக்கூடிய இறங்கிடலாம். இல்லை அது போதும் சார். அதில் சும்மா 1 2 3 காய். ஓ ஒரு கிலோவில் எத்தனை காய் மாதிரி வரும்? காய் 1 கிலோவில் 4-5 காய் வரும். ஓகே, அப்போ 4 கிலோ மாதிரி போடும். நாங்கள் விக்டோரியா பார்க்லேருந்து வெளியேறங்கக்குள்ளே அகெயின் மழை தொடங்குற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போயிடும் அப்படின்ட்டு இது வந்து வீட்டுக்கு தான் போய்க்கொண்டிருக்கிறேன். ஸோ ஒன்டவே எப்போவுமே நுவரலியா வந்தால் எல்லோரும் வாங்குற மாதிரி இங்கே கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள், ஸ்ட்ராபெரிஸ், அவகாடோ அதெல்லாம் வந்து போகிற வழியில் காண்ற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கொண்டேன். நுவரலியாக்கு ட்ரிப் வந்தால் இது வந்து ஒரு கட்டாய கடவு மாதிரினா ட்ரிப்ட்டு ஒரு திருப்தியே வந்து நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணால் தான் நாங்கள் ட்ரிப் போய் வந்து அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து ಕಂಪ್ಲೀಟ್ ಆದರೆ මෙතන වතුර තියෙනවද? මට කැලක් ඔව් පුට මේ නේ මං සියද வாவ் வேற மாதிரி குட்டி ஓட்ட போட்டுண்டா. இந்த கிளிப் வந்து அவிசா வேலைக்கு போயிட்டு எடுத்தது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 1 hour 1.5 hour அந்த மாதிரி ஒரு தூரத்தில் தான் இருக்கிற வீட்டில் இருந்து. அண்ட் ராவிக்கும் சாப்பிட்ற டைம் பண்ணபடியால் லைட்டாக ஏதாச்சும் எங்களுக்கு எடுக்காமல் நினச்சேன். பிள்ளைக்கு வந்து பகல் சோறு கொடுத்து படல அது இது சாப்பிட்டதில். ஸோ அவனுக்கு வந்து சோறு எடுத்து கொடுக்காம அப்படின்ட்டு கேஎஃப்சியில் வந்து எடுத்திருந்தேன். கேஎஃப்சியில் எனக்கு தெரியும் அங்கே பிரியாணின்ட்டு ஒரு மஞ்சள் சோறுக்குள்ளே கோழியை வச்சு தரேன். பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை, தெரியாது அங்கங்கே கடையில் ஏதாச்சும் எடுத்து கொடுக்குறத விட இது பரவாயில்ல. ஸோ பிள்ளைக்கு வந்து அன்னைக்கு சோறும் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். ஸோ நான் வந்து காரில் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ திரும்பி வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் ஃபோனை பார்த்தேன். எங்களோட இந்த ட்ரிப் டைமில் பைமோலேருந்து எனக்கு ஒரு பாஸ்கெட் ஃபுல் ஆஃப் குட்டீஸ் வந்து அனுப்பியிருந்தேன். பைமோ யாருண்டா யூஏயிலேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணி இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறவங்க. இவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, துபாய் ஹபாயாஸ், ஃபுட்வேர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், உங்களுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கி கொள்ளணும். அண்ட் இவங்க எனக்கு வந்து பிஸ்கெட்ஸ், டேங்க், ஓட்ஸ், ஸ்பெகெட்டி, அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், மேக்ரோனி, ஹாஷிட, சாக்லேட் சிரப், நுட்டெல்லா, க்ரீம் சீஸ், ட்ரையாங்கிள் சீஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் இதெல்லாம் வந்து அனுப்பியிருந்தேன். இது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு க்யூட்டான விஸ்க் வந்து அனுப்பியிருந்தேன் என்னோட பாய்க்காக. இப்போல்லாம் ஷோர்ட்ஸில் நீங்கள் பார்த்தப்படும் ரயான் வந்து எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணுறேன் நான் வந்து குக் பண்ணக்குள்ள. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பைமோ. இந்த விஸ்க் ஃபார் ஷுவர் நான் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் ரயானுக்கு வந்து எப்படியும் யூஸ் பண்ணிப்படும். அண்ட் இவங்கள்ட்ட வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா கொம்போ பேக் வந்து வேறையாக சில ரெசிபீஸுக்கு வந்து தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸை வந்து தனித்தனியாக அவங்க வந்து வைக்கிற. ஸோ ஒரு குயிக்காக ஒரு ரெட் சாஸ் பாஸ்டாவோ அப்படி இல்லாட்டி ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்டா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக அவங்கள்ட்ட வாங்கிக்கொள்ளலும். இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்ஷால்லா போயிட்டு பாருங்கள். இனிமேல் வந்து உங்களுக்கு கல்ஃப் ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா கடைக்கடையாக எங்கேயும் தேடி போக தேவையில்லை, வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் பண்ணிட்டு ஈஸியாக இவங்களோட மூலமாக வந்து எடுத்துக்கொள்ளலும். அல்ஹம்துலில்லாஹ் திரும்பி வந்துட்டு நிறைய மரக்கறி கொண்டு வந்து நாங்கள் வரக்குள்ள இங்கே வந்து தெரிஞ்சவங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு. இன்ஷால்லா நாளைக்கு இதெல்லாம் பேக் பண்ணக்குள்ள வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ ஸோ டயர்ட், எல்லாம் அன்பேக் பண்ணணும், கழுவ வேண்டியதெல்லாம் பொறிச்சு பிரித்து போடணும். ஸோ பாய், குட் நைட்.
ஸோ நாங்கள் நிறைய ட்ரிப் போய் கொண்டு வந்த வெஜிடபிள்ஸ் கோன் அவகாடோ எல்லாம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பங்கிட்டு நாங்களும் கொண்டு வந்த ஃப்ரெஷ் மரக்கெல்லாம் 2 நாள் வீட்டில் சமைச்சிருந்து அதுக்கப்புறம் இருக்கலை. நான் எல்லாத்தையுமே வந்து பங்கிட்டுட்டேன். அம்மி மில்க்ஷேக்கும் செஞ்சு தரவா? ஸ்ட்ராபெரி போட்டு. அண்ட் ரயான் வந்து ஜக்ரோ அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நல்லா என்ஜாய் பண்ணி அவன் குடிச்சிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து கொண்டு வந்த ஸ்ட்ராபெரியில் அவனுக்கு ஒரு பேக் நான் வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்கோம் வந்து. பட் நான் செஞ்ச மில்க் ஷேக் அவனுக்கு வந்து பிடிபடலை, அவன் பிளாக் கண்டுட்டு. ஸோ நான் செஞ்சதை நானே குடிச்சிட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வரண்டா, அந்த ஜக்ரோ ஸ்ட்ராபெரி ஃபார்மில் கொடுத்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கில் ஏதோ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்கிற. ஏன்னா தனியாக பாலும் ஸ்ட்ராபெரியும் தான் மில்க் ஷேக்கில் வர. பிள்ளைக்கு அதே தான் நான் செஞ்சு கொடுத்தேன், அவன் குடிக்கல. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் இஸ். குடிக்கிறா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ரியலி ஸோ மச். இன்ஷால்லா இனி வந்து உங்களுக்கு யூஷுவல் vlogs அண்ட் ரெசிபீஸ் எல்லாம் வரும். ஸோ யா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பாய். எங்கே போகிறேன்? அப்படி வச்சு போக வேண்டாம் தொப்பியோ கொஞ்சம். எதை போன டிக்கெட்டோ? அவனை ஷோ போடு. அப்படியே வாங்கிறோம் இங்கிறோம். சரியா? தண்ணியில் குடிச்சு பாருங்க, கொஞ்சம் குடி. இன்னும் சுகர் போட்டு தரவா? தின்னுமா? வெளியே தான் போயிடலாம், சொல்லிக்கும்.